என்ன பண்ணிட்டுருக்க? வெஜிடபிள் குருமா வைக்கிறேன். நான் பாரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டேன். கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறம் அது அப்படியே சும்மா வதங்கிடுச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அவ்வளோதான், வெங்காயம் வதங்க. அடுத்து தக்காளி. நாட்டு தக்காளி வந்தால் உடனே இதாகிடும், வதங்கிடும். இப்போ வர்றது எல்லாமே பெங்களூர் தக்காளி தான் வரும். இதுக்கு உப்பு போடணும், அப்போ தான் வதங்கும். நேரம் வதங்கணும். தக்காளி வதங்கிட்டே இருக்குது. விசில் போகிறதுனால எல்லாம் வெந்துடும். குக்கரில் அப்படியே விசில் போட்டு விட்டுறேன். நம்ம வீட்டிலலாம் 7 மணிக்கு சாப்பிட்ற ஆளாக இருக்காங்களா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் விசில் போட்டு வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது யார் 7 மணிக்கு சாப்பிட்றது? 7 மணிக்கு சாப்பிட்றது என் தம்பி. மெயினாக பிள்ளைங்களுக்குமே 7 மணி 8 மணிக்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ எனக்குமே 7 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டேன். எனக்குமே இப்போ பசிக்குது. ஆஃபீஸுக்கு வந்தோடனே சாப்பிட்லான்னு இன்றைக்கி முடியல. தக்காளி வதங்கிடுச்சு. காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் வெள்ளை சுண்டல் சுடு தண்ணியில் ஊற வச்சது எல்லாம் உரிச்சு போட்டுடலாம். போட்டு வதக்கி விட்டு காலிஃப்ளவர் வெள்ளை குருமான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நல்லா இருக்கும். வெள்ளை சுண்டல் 2 மணி நேரம் தான், 4 மணிக்கு தான் ஊற வைக்க சொன்னேன். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. சுடு தண்ணியில் ஊற வச்சோம். இப்போ விசில் போட்டு எல்லாம் வெந்து இந்த காய் வேகிறதுக்கு உப்பு, இன்னைக்கு வந்து பச்சை மிளகா போடாமல் செய்கிறேன். வெயில் அதிகமாக இருக்கா, அதனால் சாம்பார் தூளே போட்டு செய்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயில் காலம் சாம்பார் தூள் அது நல்லாயிருக்கும். இன்னும் தேங்காய், பொட்டுக்கல்ல, கசகசை அரைச்சி ஊற்றணும், இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமே ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டுருவோம். விசில் விட்டு இறக்குனோடனே தம் போட்டு முடிஞ்சோடனே பொட்டுக்கல்லையும் தேங்காய், கசகசாவை அரைச்சி ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி. மெயினாக சுண்டலுக்கு மட்டும்தான் தண்ணி, மற்றது தண்ணி தேவைப்படாது அதிகம். தண்ணி ஊற்றிட்டேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 விசில் விடணும். சுண்டலுக்காக மெயினாக விசில் விடணும். ஓகே ஓகே. கிச்சன் பார்க்கலாமா? அடங்கிடுச்சு. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குலாம் வெந்துடும், ஈஸியாக வேகும். சுண்டலுக்காக தான் மெயினாக போட்டேன். இந்தா பாரு, அது வெந்துருச்சு. இந்தா பாரு வெந்துருச்சு. ஓகே ஓகே. பொட்டுக்கல்ல, கசகசா எல்லாம் அரைச்சிட்டேன். தேங்காய்மா? ஆமாம், லைட்டாக கொஞ்சமாக தேங்காய், கசகசா, பொட்டுக்கல்ல. குழந்தை சாப்பிடணும் தம்பி, காரம் இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காக. பச்சை மிளகா போடலாம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால தான் பச்சை மிளகா போடாமல். இது வெள்ளை குருமா மாதிரி ஆயிடுச்சு. சப்பாத்தி தேய்ச்சி கையோட போட்டுறேன். பாப்பாவுக்கு மட்டும் 2 பூரி போட்டு கொடுக்குறேன். ஏன்னா குழந்தைக்கு அது ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி காமிச்சு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பொதுவாகவே வெஜிடபிள் குழந்தைக்கு காய் சாப்பிட்னா இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம காய் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பாப்பா எல்லா காயும் சாப்பிட பழகுனதுக்கு காரணமே இதுதான். எல்லாமே போட்டு விட்ருவேன் ஒரே இதில். டேஸ்ட்டை விட நமக்கு சட்டை நிறையா காய்கறியும் பழங்களும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க டாக்டர். இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க பார்த்தியா? எதனால்? வெயில். நான் போயிட்டு வந்தேன், என்னால் முடியல தெரியுமா. கரெக்டாக தான் சொல்கிறாங்க டாக்டர்லாம். அந்த கணிச்சு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்குவேன், செம்மையாக இருக்கும்.
இங்கே பாரு சப்பாத்தி இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு சரியா நான் போட்டு தரேன் சாப்பிட்றீங்களா? ம் இந்த பாரு சப்பாத்தியும் ம் வெஜிடபிள் குருமாவும் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆவி பறக்க பறக்க